ஹாய் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10வது நாள் நோன்பு. மொத்தம் 30 நோன்பு. அதில் 10வது நோன்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான். இன்னும் ஒரு 20 நோன்பு, அதாவது வந்து ஒரு பாதி கடந்தாச்சு, இன்னும் ஒரு 2 பாதி இருக்குது. சரியா? வாங்க இன்னைக்கு என்ன சாப்பாடுலாம் சகருக்கு வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போதான் எந்திரிச்சேன். மணி எத்தனை? 3:45. என்ன சாப்பாடு வச்சு தான் கால் பண்ணாங்க. தோசை பேப்பர் மாதிரியா கல் மாதிரியாவா? தோசை சாப்பிட்ற மாதிரி வேணும். ரொம்ப பேப்பர் மாதிரி இருக்கக்கூடாது, கல் மாதிரி இருக்கக்கூடாது. நைஸாக இருக்கணும், ஆனால் பேப்பராக இருக்கக்கூடாது. புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்கான் விளங்கினாப்புல தான். பேப்பர் மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது, கல் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் இலசா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தோசை அருமையாக இருக்கும். சுட்டு வச்சிருங்க, சாப்பிடுவோம். சுடுறதுக்குலாம் டைம் ஆயிரும். சூடாக சாப்பிட்டாதான் நல்லா இருக்குமா? விடிஞ்சிருமே. எல்லாம் சாப்பிட வரைக்கும் சொல்லிட்டே இருந்தீங்க. ஹாட் பாக்ஸ் இல்லையா? ஹாட் பாக்ஸில் சுட்டு வச்சிருங்க, போதும். நேரத்தில் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப இதாகவும் ஆயிடக்கூடாது, நைஸாக பேப்பர் ரோஸ்ட்டாக ஆயிடக்கூடாது. தண்டி அந்த இப்படி போடுவாங்க, தண்டி அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு இதை ஊற்றி மிடுகான்னு கொஞ்சம் சின்னதாக வச்சு. சரி, ரைட்டு, நான் போய் பல் தேய்ச்சிட்டு வரேன். அவ்வளோதான் மக்களே, ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன குழம்பும் பார்த்தீங்கன்னா குழம்பு அடுப்பு கிடக்கு. அப்போ சாம்பார் இது என்னது? இது என்ன குழம்பு? இப்போ முந்தானத்து வச்சதா? திங்கிறதுக்கு இல்லை, முந்தானத்து வச்சதா குழம்பு. சாம்பார் வைக்க போறேன்னு நீயே நேத்து. வேண்டான்ட்டாங்களா? யாரு? இது நைட்டே அந்த உரப்புச்சிச்சு. உரப்பு இதை விடிய காலையில சாப்பிட வச்சு கொள்ள பாக்கீங்களா? விட்றமோ? உரப்பு. நான் சரி சாம்பார் வைக்க பரவாயில்ல அப்படின்றது. நான் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு காட்டலான்னு வந்தா குழம்பு சுக்கா தான் வச்சிட்ருக்காரு. நைட் வச்சது ஆட்டுக்கறி சுக்கா. ஆனால் உரப்பு, நல்லா உரப்பு போட்டு வச்சுருந்தேன். இதில் தோசை சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க சாப்பிட போவோம். மக்களை இந்த பையன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருக்கா இல்லை உரைக்குதா? உரைப்பு தெரிலையா? பரவாயில்லையே. மணி பார்த்தீங்களா? 4:25 ஆகிட்டு. நான் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். மக்களே, சுக்கா தான் பார்த்துருப்பீங்க. 2 தோசை சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன ரிவ்யூனா, நைட்டு வந்து ரொம்ப குற்றமாக உரைச்சிச்சு. இப்போ உரப்பு இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. ஓகே அப்படிங்கிற அளவுக்கு. சரி, டைம் ஆகிட்டு சாப்பிட்டு வரேனே. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி பர்லி ரமலான ஆதிசனத்தி இல்லாயி தாளா. இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவிற்காக நோக்க நியத்து செய்கிறேன். சரி மக்களே, நோம்பு நல்லபடியாக வச்சாச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணுவோமா? நேற்று ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். சரி மக்களே, இன்னைக்கு எதுவும் பண்ணாங்கன்னா அந்த செய்முறை பார்க்கலானே. வாங்க. இஃப்தாருக்கு சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் கிரேவியா? காட்டு வருவா? இன்னொன்று சிக்கன் ஃப்ராங்கி. என்னது? சிக்கன் ஃப்ராங்கியா? என்னப்பா திகிலா, ஒரே திகிலா இருக்கப்பா. புதுசாக பேர்லாம் வருதுப்பா. சப்பாத்தியில் பண்ணி தருவேன்ல உங்களுக்கு. ஓ அந்த இது. சரி. ஆமாம். டக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இவ்வளோ போதுமா? போடு. இன்னும் 2 போடு. கொஞ்சம் தான். சரி. அவ்வளோதான், அப்படியே சிக்கன் எடுத்து போட்ட வேண்டியதான்.
வேறு மசாலா பொடி எதுவுமே வேறு கிடையாது. ஒன்றும் எந்த பொருளும் ஒன்றும் போட வேணும். இது மட்டும்தான் போடணும். மல்லியில் மட்டும்தான் நான் சாப்பிடணும். மீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எழுது இல்லை மக்களே, மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி ஆகுது. இப்போ வந்து மழை தூத்துக்குடியில் ஆரஞ்சு அலர்ட் விட்ருக்காங்க பார்த்தீங்களா. நான் காலையில் தொழுதுட்டு பள்ளியாசல் விட்டு இறங்கி வர கரெக்டாக தூறல் உள்ள ஆரம்பிச்சிட்டு, சரி ரைட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. கடற்கடன் பக்கத்தில் தானே நம்ம வீடு, அதனால் அப்படியே பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்களா இப்போ லைட்டாக அமர்ந்துருக்கு. இவெல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. நல்லா தண்ணி கட்டி தான் கிடக்கு. இது வந்து இந்த மரத்தில் உள்ள நெல்லிக்காய் மரத்தில் உள்ள இலெல்லாம் உளுந்து லைட்டாக அடைச்சிருக்கு, அதனால் போல். இல்லைன்னா லைட்டாக அப்படியே சாரல் உளுந்துகிட்டே இருக்குது. மேகமூட்டமாக தான் இருக்குது ஃபுல்லாக. நிறைய பேர் சென்னையில் மழைன்னு போட்டிருந்தாங்க. சென்னையில் மழையா? தூத்துக்குடியில் ஆரஞ்சு அலர்ட்டுக்கு சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. உங்கள் ஊர்லலாம் இன்றைக்கி மழையா? இன்றைக்கினா இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி, 11ஆம் தேதி நினைக்கிறேன். இன்றைக்கி 11ஆம் தேதி. 11ஆம் தேதி உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சாண்டு 13ஆம் தேதி இறங்க போகிறேன். இந்த வீடியோலாம் கமெண்ட் பண்ணுங்க அப்போ மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு. சரி மக்களே, நமக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நான் அந்த வாய்ஸ் ஓவருக்கு ரெடியாக போகிறேன். வாய்ஸ் ஓவரை கொடுத்துட்டு அப்புறம் லைவ் போடுவேன். ஒரு 3:30-4 மணிக்கு லைவை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நோம்பெல்லாம் திறந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து லைவ் போடுறதுக்கு வந்துடுவேன். அது ஒரு 8-8:15 இந்த மாதிரி லைவ் போடுவேன். அதில் இருந்து 11:30-12 மணி வரைக்கும் லைவ் போகும். நம்ம நேசமணி கேமிங் சேனல் இருக்குது, அதில் பப்ஜி லைவ் தான் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பப்ஜி இதெல்லாம் பார்ப்பீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா. ஏன்னா டெய்லி ரெகுலராக லைவ் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் அங்கேயே வந்துடுங்க. ஃபேஸ் கேமோடையே லைவ் போடுவேன் டெய்லி. என்ன ஃபேஸ் கேம் கூட டேரெக்டாக என் கூட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கமெண்ட்லாம் ரீட் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டு ரெடியா? காட்டு வறுவல் ஜம்மன் ரெடி ஆகிட்டு இப்போ பக்கத்தில் என்ன ரெடி ஆகுது? சிக்கன் ஃப்ராங்கியா? சிக்கன் ஃப்ராங்கிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதில் வெங்காயம், இப்போ என்ன மசாலா போடுறீங்க? சாட் மசாலா. சாட் மசாலா பேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன். இது கரம் மசாலா. கரம் மசாலா வத்தப்பொடி தானே? வத்தப்பொடி வத்தப்பொடி எடுத்து வச்சுட்டு கரம் மசாலாவா? வத்தப்பொடி இங்கே ஏதோ பண்ண போகிறதுக்கு வாழை காய்க்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? கடல் பாசி தான், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரி, ஏதோ பண்ண போகிறாங்க. மஞ்சள் ஐயா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு முக்கில் போடுறேன். வீடியோக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷன் இருக்கும். சரி சரி சரி. கொஞ்சம் ஜீரகத்தூள். சின்ன சீரகமா பெருஞ்சீரகமா? சின்ன சீரகமா. இந்த இதை ஃபஸ்ட்டு காய்க்கணுமா? காய்க்கணும். கடல் பாசியா? இதில் இருக்குல்ல, இன்னொரு பொடி கரம் மசாலா. அதனால் நம்ம அந்த கரம் மசாலா காணான்னு கரம் மசாலா தள்ளி வச்சுருக்கீங்க. எடுத்தாச்சு ஒரு வழியாக. மட்டன் கரம் மசாலாவா? சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் போடுறது தானே? ஆடு இருக்குது, கோழியும் இருக்குது. ரைட்டு. ஏடா இது வச்சிருக்க, அது ஒரு மாதிரி கப்புன்னு அடைக்கிறா. வேற கிண்ணத்தில் ஏதாவது எடு. கரம் மசாலா கொஞ்சம் வெடிச்சு கிடிச்சு தொலைஞ்சிடாம. இதை பாருங்க, கரம் மசாலா கொஞ்சம் அடுத்து இஞ்சி. இல்லை இது கப்புன்னு அடிக்கிறா. ஒன்றும் செய்யாது, பயப்படாது. தெரிச்சிட்டுனா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கோம்ல. நாங்கள் தான் சமையல் ஏன் உங்களை நினச்சா தான் பயமா இருக்குதுல்ல, வேற ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி, இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து போட்டாச்சு. நிறைய போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லது. எல்லாத்தையும் மிக்சராக நல்ல மசாலாவில் கொஞ்சம் நேரம் லைட்டாக அது இன்னும் வச்சுறதுக்கே கரைஞ்சிடும்.
கொஞ்சம் மசாலா பச்சை வாடை மட்டும் லைட்டாக போகிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம்ல அது கொஞ்சம் வதங்க. எல்லாம் இது ஆஃப் ஆயிட்டு ஏன் ஆஃப் பண்ணீங்க? நான் ஆஃப் பண்ணல. சமையல் பயப்படுறான் கேஸ் எப்படி ஆஃப் ஆகும்? சமையல் எக்ஸ்பர்ட் ஆஃப் பண்ணாங்க. அது ஒரு கிண்ணத்துல வச்சு பண்ணணும். அது பெரிய கிணத்துல போடு. அது ஒண்ணும் செய்யாது. இல்ல அம்மா அதில் பண்ணுச்சுன்னா எங்களுக்கு பயம் கிடையாது. நீங்க 2 பேரும் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா கலசலா தான் இருக்கு. நாங்க 2 பேரும் தான் சமையல்ல கிங்கு தெரியுங்களா? இந்த இப்போ என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? இதுல இருந்து எடுத்து இதுல போட்டாங்க. அது வீடியோல பாத்தீங்களா? இதுல தானே வச்சிருக்கேன். இப்படிதான் இதுதான் பண்றாங்க. இது நினைச்சாதான் இவங்க நினைச்சாதான் கொஞ்சம் லைட்டா கலசலா இருக்கு. இதே வேலையாவது தெரியுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. தண்ணி என்ன ஊத்திக்கிட்டே இருக்கியா? ஏன் தண்ணி எப்பவும் ஊத்துற அளவு தான் ஊத்திருக்கேன். பால்ல தண்ணி ஊத்த மாட்டோம்ல. இது கொஞ்சம் கரையணும். அந்த அடுப்பு இருந்துச்சுன்னா ரெண்டையும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அந்த அடுப்புல தான் வேலை நடக்கல, அதனால ஒன்று மட்டும் பண்ணுங்க போதும். இதில் பாதாம ஊற வச்சு குறிச்சிருக்காங்க. இதில் பிஸ்தா எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்காங்க. ஏதோ டிஃப்ரெண்டாக பண்ண போகிறாங்க. நல்லா இருந்தால் சரி தான். பேரிச்சம்பழம் டக்கு டக்குன்னு போடுங்க. அடுத்து பாதாம் வெந்நில ஊற வச்ச பாதாம் பிஸ்தா. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்க போகிறாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ இங்கிட்ட வந்து தக்காளி ஆட் பண்ணுறாங்களா? பச்சை வாசம் போயிட்டா? ஆமாம். இஞ்சி பூண்டு வாசம் அப்படியே இருக்கு. பச்சை வாசம் போயிட்டு இருந்தீங்க, ஆனால் வாசம் அப்படியே இருக்கு. நோம்பு பிடிச்சிட்டு வாசம்லாம் பண்ணக்கூடாது. இல்லாதவனுக்கு இது இல்லை புரியல. போட்டு கொடுக்கும். தக்காளி போட்டு இப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாசம் மூடி போட்டு சரி ரைட்டு போயிட்டு வாங்க. இது நல்லா கொதிச்சிட்டு வச்சுட்டா இறக்கிடுவோம். இறக்கிட்டு பால் போட்டு ரைட்டு பால் காயிட்டோம். கொஞ்சம் அரைக்கணும் பால். இப்போ அரைச்சிட்டு கொஞ்சம் போல பாலை ஊற்றுறாங்க. இவங்க தான் கரெக்டாக டயட்டாக பண்ணுறாங்க. இது என்ன மசிஞ்சுங்கிறீங்க? மசிஞ்ச மாதிரி தெரியலையே. அது அப்படியே வெந்துடும். அப்படியே விட்டுறணும் அதை. இந்த பால் பொங்குது. இது மசாலா லைட்டாக கடிக்கிற மாதிரி வேலை அடிக்கி. இதுக்காண்டி நான் வச்சுட்டே இருந்தேன். குறைக்காங்களா இல்லை பாலை பொங்க விடுறாங்களா? எப்பவும் அதான் பண்ணுவீங்க. அதான் எப்பவுமே அதானே பண்றீங்கன்னு கேட்குறேன். அது இப்படி திரும்புறதுல டக்குன்னு பொங்கிடுது. அது நாங்கள் என்ன செய்யணும்? அவ்வளோ நேரம் பார்க்கவும் இப்போ பொங்க மாட்டேங்குது. தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டேன். இது சிக்கன் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், நல்லா வாஷ் பண்ணி இப்போ அந்த காய்ச்சின பாலில் இப்போ அந்த அகரகர் கடல் பாசி தானே. இப்போ சிக்கனை போட்டு வேக வைக்க வேண்டியதான். இதான் இந்த இதில் சப்பாத்தியில் வைக்கிற ஸ்டஃபிங். ஃப்ராங்கி. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்குள்ள ஸ்டஃபிங். ஓகே. அப்புறம் உப்பு போட மறந்துடாதீங்க. உப்பு போடணும். இவங்க கொஞ்சம் மறந்தாங்க, இப்போ தான் போடுறாங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் அதுக்குமே கொஞ்சம் போட்டுட்டேன். போட்டியா? ஆமாம், அதனால் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன். இது என்ன டைம் போடுறீங்களா இல்லையா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறல நல்லா இருக்கும். அதான் கேட்குறேன். அந்த இது அரைச்ச இந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக அப்படியே உள்ளே ஊற்றுறாங்க. சரி, இது ரெடி ஆகட்டும், பார்ப்போம். இதை பாருங்கள், அந்த சைட்லாம் வெங்காயம் நல்லா அப்படி எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பார்க்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போவே கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி வெங்காயம் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி சிக்கனை போட்டுக்கிட்டு பார்க்க நல்லா இருக்கா? இதே மெத்தட் தான் வருது. பார்க்க நல்லா தான் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. என்ன வேற என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்க. எல்லாம் ரெடி தயார் பண்ணிட்டு இருக்கேன். இது வேற இல்ல. காட்டவா? வேண்டாம். இசாமச்சி
இப்படி டிஃப்ரெண்டான டிஷ் பண்றது வந்து ஒன்லி நான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கிரெடிட் எடுக்கணும். கிரெடிட் வந்து ஒன்லி எனக்கு மட்டும்தான். பத்தியா? அவ்வளவுதான், பாத்துக்கோங்க, இப்பதிலே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கோ. இங்கிட்டு போட்டு ஒண்ணு கிண்டிட்டு அடக்காங்க. சரிப்பா, அவ்வளவுதான், கிண்டியாச்சு. டேஸ்ட் பார்த்துருக்கணும். நம்ம வந்து இப்போ நோம்புனால டேஸ்ட் பார்க்கணும். நான் கரெக்டாக அளவு போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து சப்பாத்தி ரோல் ஊட்டு சொல்ல பார்த்துக்கலாம். ஓகே, பாப்போம். என்ன கொதிக்க ஆரம்பிச்சிட்டா? ஆமா. சிக்கனு தண்ணி விட்டுருக்குண்ணா. ஆமா, நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியே வச்சே வெந்துடும். நான் தண்ணியே ஊற்றலை, நல்லா தண்ணி ஊற்றிச்சு. இப்போலாம் கட்டாக நம்மட செக் பண்ணிடா. ஆமாம், அதான் நல்லா சொன்னேன், கரெக்டாக அளவு போட்டிருக்கேன். இது பண்ணியாச்சு. அடுத்து ஊற்றுங்க. இங்கிட்ட அதுக்குள்ளே இந்த இது அதை அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதுன்னா என் கரண்ட் வச்சு தான் ஊற்றுவீங்களா? இப்படி ஊற்றினாலும் நீட்டு தான். இது மேலே வந்து நம்ம வந்து கூலிங் ஏறின பிறகு சாக்லேட் சிரப் ஊற்றணும். ஓ, அதையும் ஊற்ற புரியல. சரி, ரைட், ஓகே. கொஞ்சம் ஆறின பிறகு. வணக்கம் பாய். என்ன பாய், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா பாய்? அப்படியே வரீங்க பாய், இப்போ தான் வரீங்களா பாய்? ஏன்னா ரெயின் கோட்லாம் போட்டு வந்துருக்கீங்களா பாய்? இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் வைக்க பார்ப்போம். ஃப்ரீசர் தானே? வாங்க போவோம். அவ்வளோதானா? புரிஞ்சா? இப்போ மல்லியிலையை போட்டு இறக்க வேண்டியதானா? சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கு. பிசைஞ்சாச்சா? அடுத்து மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். மயோனைஸ் அன்றைக்கி மயோனைஸ் நல்லா இருந்தனால மறுபடியும் மயோனைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மயோனைஸ் இந்த தடவை வந்து இந்த ஆயிலில் போடுவோம், அடுத்த தடவை வந்து பன்னீரில் போடுவோம். இது வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்காங்க. இது என்னது? பிஸ்தா. இது வந்து மில்க் ஷேக் பண்ண போகிறாங்க. ரைட்டு, பிஸ்தா மில்க் ஷேக்கா? ஆமாம். இப்போ வந்து பாலை என்னாச்சு? லைட்டாக கிண்டி விட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்து நீங்கள் எங்கிட்ட வாங்க. அவ்வளோ பழைய ஊற்ற போறியா? கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு இதில் ஊற்றணும். மிக்ஸில் அடிச்சு. பவுட்ரு கலக்கலையா? பவுட்ரு லாஸ்ட்டில் தான் கலக்கணும். லாஸ்ட்டாக கலக்கணும் அப்படின்னு பவுட்ரு போட்டு தானே கலக்கணும்? ஆமாம், அது 4 ஸ்பூன் போட்டு 8 ஸ்பூன் போடணும். இப்போதைக்கு 1 ஸ்பூனு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிங்க. என்னது இன்னைக்கு வந்து நிறையா பண்ணுறாங்க. நிறையா பண்ணுறீங்களா? ஆமாம், ஜாலியா. இது வந்து மில்க் ஷேக். பிஸ்தா பொடியா? ஆமாம், அவ்வளோதையும் போட்டு கரெக்டாக இருக்கா? இல்லை, போட்டுருணும். போட்டு அடிச்சு ஒரு முடி தான் போலையே. ஆமாம், நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ராங்கிலாம் பண்ணுறாங்க. ஆமாம், சிக்கன் ஃப்ராங்கி ஏதோ சொன்னாலே அப்படிங்க. ஃப்ராங்கி ரெடியா? ஃப்ராங்கி இல்லை மசாலா ரெடி. சப்பாத்தி வச்சு டைமே இல்லை, அரை மணி நேரம் தான் இருக்கு. அவ்வளோதான். மில்க் மேடா? இதுல சொன்ன என்ன, அரை மணி நேரம் தான் இருக்கு. அந்த அரை மணி நேரத்துல எப்படி பண்றாங்க? அரை மணி நேரத்துக்குள்ள பண்ணி தானே ஆகணும். அவ்வளவுதான். ஃபாஸ்டா பண்ணி அவங்கள பத்தி சொன்ன உடனே எதுக்கு சொல்றியா? நல்ல கதையா இருக்க. அப்ப அந்த கிரேவி இது பண்ணிட்டு இருந்தால வாசம் வந்து இதா இருந்துச்சு. அத பச்சை வாசம் போடணும். ஆனா பச்சை வாசம் நல்லா வந்துச்சு. சொல்றேன், அதுக்கு செல்ல இதுல போட்டு கொடுக்குறா. நோம்பு வச்சுட்டு வாசத்தை மோந்து இது பண்ணிட்டு இருக்க. ஆமா, பண்ணக்கூடாதுல்ல. ஆனா உண்மையா தான் சும்மா இருந்தோன்னு ஏன் சும்மா இருக்கு. இந்த லைவ் போட்டோன்னு ஏன் போட்டு கத்திக்கிட்டே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். 2 மணி நேரத்துக்கு பசிக்க ஆரம்பிச்சிரு, ஒரு மணி தொண்டை கம்ப ஆரம்பிச்சிருது. இன்னைக்கு அதுவும் இல்லாம 3 மணிக்கே போட்டேனா. எப்பவும் வழக்கமா ஒரு 4:30க்கு போட்டு கரெக்டா ஒரு 6 மணிக்கு முடிச்சிருவேன். மைனஸ் ரெடி ஆகுது போல. ஆமா, மைனஸ் வா ரெடி பண்ணு. கைப்பக்குவம் மைனஸா? ஆமா,
கார்லிக்கு மைனஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதையும் சேர்த்து பண்ணுங்கன்னா கேட்க எந்த மைனஸ் தான் உங்களுக்கு வேணும். அன்னைக்கு பண்ணது நல்லா இருந்துச்சு, அதையும் முடிச்சிடலாம். பேச்ச கேட்காத. ஏன்னா அது ஒன்று எடுத்து பண்ணேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேண்டாம் அன்னைக்கு பண்ணது நல்லா இருந்துச்சு. போடுங்க சுவா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதைத்தான் பண்றாங்க. சரி இங்க வரக்கூடாது, இங்க வரக்கூடாது. போங்க போங்க போங்க. முட்டை உடைச்சிடாத, மீச்சி உடைஞ்சிரும். போட்டு 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 போட்டு. முட்டைய உடைஞ்சிடாத போங்க. இவன் தான் கத்துறான். முட்டை இருக்கு, என்ன இருக்கு? காது ஒய்யுங்க, காது ஒய்யுங்க. மனசுவா சொன்னா கேட்க முடியாங்க. அதுக்கு அங்க போய் கத்தப்பா. காதை இப்படி வச்சிருக்க, இதுலயே கத்துறான். லைவ்ல கட்டி கட்டி நமக்கு பழக்கமாயி போச்சு. ஹெட்செட் போட்டுருப்போம்ல, சவுண்ட் வெளியே கேட்காது, எல்லாம் கத்துவோம், அப்படிதான் வரும் சவுண்ட் கண்டிப்பா. ஆனா இது வெறும் பாலா இருந்த மாதிரி இருக்கு எனக்கு. கலரே வரல. இது அம்மாட்ட கொடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இதுல கலர் லைட்டா கலர் தெரியுது, லைட் கலரா தெரியுது. பரவாயில்ல. அதுல வந்து எசன்ஸ் சேர்ப்பாங்க, அந்த ஓரோ டார்க்கா தெரியுதுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அது கலர் எல்லாம் தெரியாது. கலர் தெரியுது இது வந்து இது மட்டும் தெரியும். அது இல்லாம அந்த ஃப்ளேவர் இருந்தா போதும், அதுவே பெட்டர். போதுமான போடு 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 போடு. அது மலேஷ் சாரல் மாதிரி அது. போதும், நட்ஸ் போதும். ரைட்டு சார், ரெடி ஆகுது. நான் கொஞ்சம் லைட்டாக போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோட எக்ஸசைஸ் இது டைம் ஆகிட்டு பண்ணிட்டு நான் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்துடுவேன். ஓகே, பாய். வணக்கம்டா மாப்ளே. இல்ல மஜா மஜா அங்க இருந்து வணக்கம்டா மாப்ளே. வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து சொல்லுங்க. வணக்கம்டா மாப்ளே, வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து. ஓகே, இதுக்கு மேல வண்டி ஆட்ட ஓடாது. சும்மா இருக்கணும். மஜா இங்க பாருங்க, டிஃபரெண்ட் வித்தியாச, அதாவது தினுசா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன தெரியுமில, சிக்கன் பிராங்கி. சிக்கன் பிராங்கா? யார் பிராங்க் பண்றீங்க? இதுதான் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் மச்சான். இந்த மாதிரி வரும்போது வந்து டக்குன்னு அவாய்ட் பண்ணிடணும், பார்த்துக்கோங்க. சிக்கனை பிராங்க் பண்றீங்களா? ஆமா. இது அன்னைக்கு சொன்ன மைனஸ் தானே? ரைட், ஓகே. அன்னைக்கே பார்த்துருப்பீங்க அந்த மைனஸ். அதே தான் பண்ண போகிறாங்க. சிக்கன் பிராங்கி பண்ணும்போது நம்ம வந்து பார்ப்போனே. சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுட்டாங்க. சப்பாத்தி இந்த ஒரு சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் ஊற்றி கடலை சப்பாத்தி போட்டு ரொம்ப ஊற்றாது எண்ணெய். ஓகே. இப்போ வந்து முட்டையை அடித்து வச்சுருக்கீங்களா? வழக்கமாக ஊற்றிங்களா? இப்போ வந்து நல்லா கரைஞ்சிருமா? முட்டை கம்மியாக இருக்குது, இவ்வளோதான் அப்படிங்களா? லைட்டாக தான் அப்படிங்களா? ரைட், ஓகே. சரி, சப்பாத்தி சுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுலாம் பார்க்கலாம். ஹாய் ஹாய், இங்கிட்டு வாமா. ஹாய் சொல்லுங்க. என்ன உட்காந்துருக்கீங்க? நோம்பு திறக்க வந்திருக்கீங்களா? நோம்பு திறக்க வந்துருக்கீங்களாம்மா? என்னம்மா பார்க்க போறீங்களாம்மா? இருங்கம்மா வரேன். இந்தாங்கம்மா பாருங்கம்மா. தெரியுறீங்களா? ஹாய். என்ன சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. ஹாயோட நிப்பாட்டிங்க. எதுக்கு உட்காந்துருக்கீங்க? எதுக்கு உட்காந்துருக்கீங்க? நோம்பு திறக்க உட்காந்துருக்கீங்களா? சரி, நோம்பு திறப்போம். நோம்பு பிடிச்சிருக்கியா சாசிமா? நோம்பு பிடிச்சிருக்கியா? நீ நோம்பு பிடிச்சிருக்க சொல்லவே இல்லை. பண்ண போகிறோம். மைனஸ் ரெடி. மைனஸ் கிடையாது, மைனஸ். தருவாங்கம்மா, இருங்க. அங்க சொல்லுங்க, இங்க என்னமோ சொல்றாங்க. சொல்லுங்க. ஸ்கூலுக்கு இதே லஞ்ச் தான் வைப்போம். அப்படியா? என்ன இன்னும் மைனஸ் போட போறீங்களா? போடுவோம். சரி போடுங்க. சப்பாத்தி இப்போ மறுபடியும் இதை கல்ல வைக்க போறீங்களா? இல்ல அப்படியே சுட்டு வச்சு. அவ்வளோதானா? ரைட், ஓகே.
இன்னும் லைட்டாக கல்ல வச்சு எடுத்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா? இல்லை அப்படியே வச்சு அப்படியே கல்லில் சாப்பிடலாம். வச்சோன்னு ஏன் ஆ அப்படியே இதாக இருக்கும். اللهم اللهم لك الحمد لك الحمد وبك آمنت وبك آمنت وعليك توكلت وعليك توكلت وعلى رزقك وعلى رزقك عبدت وتقبل مني وتقبل مني யா அல்லாஹ் யா அல்லாஹ் நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன். உன் உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன். உன் உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயா? என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. மக்களே, இன்னைக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. இது பேர் என்ன? கேரமல் புட்டிங்கா. ஃபஸ்ட்டு கேரமல் புட்டிங் இப்படி கவுத்தணுமா, இப்படி வச்சு இப்படி கவுத்து ஏறுது பப்புள் வாங்கி. அவ்வளோதான், கேரமல் புட்டிங் ரெடி. வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். அப்படியே நைஸ், அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது அதை அப்படி எடுக்கிறப்போ. அடடா, யார் ப்ரிப்பரேஷன், அருமை அருமை. அந்த கேரமலோட ஃப்ளேவரு நல்லா ரிச்சாக இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர். அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிக்கன் ஃப்ராங்கி. நிசா ப்ரிப்பரேஷனா சிக்கன் ஃப்ராங்கி. சிக்கன் இதை ரெடி பண்ணலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா, டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. மக்களே, சூப்பராக இருக்குது. அந்த உள்ள ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. சப்பாத்திக்கு பேல அந்த ஃப்ராங்கிக்குள்ளே அந்த ஒரு இது வச்சுருந்தான்னா டாப் நாச்சாக இருந்திருக்கும். அந்த ஃப்ராங்கிக்குள்ளே அந்த ஒரு ரோல் இருக்குமே, அதை வச்சுருந்தோம்னா இன்னும் அந்த ஃப்ளேவரை வந்து ஒத்துக்கும். இது வந்து அந்த சப்பாத்தியோட ஃப்ளேவரும் கொஞ்சம் வருதா. இந்த கிரேவி, இந்த மெத்தடில் மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேரமலும் மஸ்ட்டு ட்ரை. கேரமில் சாப்பிட முடியாமல் உள்ள முட்டு. இந்தா இது வச்சுக்கோ, இந்த ஸ்பூன் வச்சுக்கோ. அது வேண்டாம் ஒரு அது வச்சு எடு அந்த கையை யூஸ் பண்ணுமா? தான் எடுத்து தரேன். சாப்பிட்டாச்சா? நல்லா இருக்கா? இதில் தட்டி கொடுக்கக்கூடாது, அந்த கிண்ணத்தங்க. எடு. அவ்வளோதான். வாய்க்குள்ள போக முடிக்க மொத்த கரண்டி உள்ளே போகுது வாய்க்குள்ள. என்னம்மா நீ இன்னும் அந்த கரண்டியில் உள்ளது வாய்க்குள்ள போகல. இங்கே தெரியல, கையில் கேட்டாலும் தரமாட்டான். அதை போட்டு நாசி ஆக்கிடுவா. மக்களே, அடுத்து வந்து பிஸ்தா ஷேக் போட்டு வச்சுருக்காங்க. இதை டேஸ்ட் பார்ப்போம். அப்பா, பிஸ்தா கலர் வந்துட்டு போலையே. ஆனால் இது நிறைய இருந்த மாதிரி இருக்கே மேலே அரைச்சி போட்டு. பிஸ்தா ஷேக்னால் கடிக்க தோணுது. மேலே நிறையா இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக குடிக்கல தோறாமல் கடிக்க தோணுது. நல்லது. ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம், ஆனால் போதும், கரெக்டாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். இது வந்து டீசெண்டாக போதுமான அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. மக்களே, இது வந்து என்னென்னா கடல் பாசி தான். கடல் பாசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பார்க்கலாம். இதோட செய்முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பார்க்கல. அந்த சாக்லேட் சாஸோட அப்படி ஸ்லைஸ் எடுத்து லைட்டாக வேறு ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் பெருசா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கேங்குகளுக்கு பிடிக்கும், இந்த கடல் பாசி பிரியர்களுக்கு பிடிக்கும். நமக்கு அந்த மாதிரி நல்ல ஐட்டங்கள், அந்த கேரமல் இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் அப்படி ரிச்சு கொடுத்துட்டு இது ஓகே, நான் நல்லா. அடுத்து என்ன, நோம்பு கஞ்சி தான். தூளோடு போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், இன்றைக்கி வந்து வடைக்கு தூள் கொடுத்துட்ருக்காங்க. மக்களே, இன்னைக்கு நோம்பு கஞ்சிக்கு வடத்தூள் கேட்காம ரொம்ப நேரம்ன்றனால ஆறுதல் பரிசை கொடுத்துருக்காங்களோ.
மக்களே நோன்பு கஞ்சி இதில் வந்து பையன் திட்டத்திட்ட ஒரு 3/4 மணி நேரமாக நின்றுருப்பான்னு நினைக்கிறேன். என்ன 4 மணி நேரம் தான் நின்றானா? ஆமாம் 6 தான் போனா. அதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பு நடந்துச்சா? 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டான். ஊன்னு முதல்ல 6:18 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் அதுக்காண்டி இவ்வளோ தூள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அருமை. வடையோட தூள் இன்னைக்கு. பருப்பு வடை கிடையாது, பருப்பு வடை தூள். இது நல்லா இருக்கும். அவ வேறு அழுகிறாளே. தாஜி ஆஃப் த கேமரா, ஆஃப் த மைக். தூள் போட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, போட்டாச்சு பார்ப்போம். நல்லா தான் இருக்கும். வடையே தூளாக இருக்குது, இதில் என்ன வித்தியாசம் இருக்கும்? அதான் இன்னைக்கு நோன்பு கஞ்சி வித்தியாசமாக இருக்குது. நோன்பு கஞ்சி கட்டியாக வேறு ஃப்ளேவரில் இருக்குது, வழக்கமான ஃப்ளேவரில் இல்லை. ஆனால் ஃபுல்லாக கட்டிக்கு ஃபுல்லாக முறுக்கு 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 முறுக்குன்னு கட்டி விடுது. சரி மக்களே, அவ்வளோதான். அடுத்து சாப்பிட்றப்போ மீட் பண்ணுவோம், சரியா? இந்த மற்ற எல்லாத்தையும் சாப்பிடணும், டைம் இருக்குது. நீங்கள் ஆமாம் மக்களே, மணி வந்து 10 மணி. அந்த சப்பாத்திலாம் சாப்பிட்டோன்னு வைங்க, வயிறு அடைச்சி போச்சு. அது சாப்பிட்டதுலே சோறு சாப்பிட்ற இடம் இல்லை. இப்போ தான் லைவை முடிச்சுட்டு வந்தேன். சரி கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறை போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இனி இந்த கறி இருக்கிற எல்லாமே காலையிலைக்கு தான். இது வந்து நல்லா இருந்துச்சு. போன டைம் ரீசெண்டாக வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ அதோட தான் வேறு எதுனா கொஞ்சம் சாப்பிட்ருக்க யோசிச்சிருப்பலாம். பிடிச்சதுனால சாப்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சமாக சோறு போட்டு உட்காந்தாச்சு. சரி ரைட்டு, பாய் மக்களே. அப்படியே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க நிறைய பேர். லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் கிட்ட தட்டி விடுங்க. இல்லை ஏதாவது வீடியோ பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, சரியா? பாய், பீஸ் அவுட்.